அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, இந்த கோவிட்ஷீல்டு அப்படிங்கிற கொரோனா தடுப்பூசி போட்டதுனால உருவாகக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படி சொல்லி நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த மாதிரி கட்டாயமாக இந்த தடுப்பூசி போட்டே ஆகணும்னு சொல்லி போடாதவங்களெல்லாம் மிகவும் கட்டாயப்படுத்தி கட்டாயமாக அது போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளும் நடந்தது. அதில் இயற்கை ஆர்வலர்கள் நாம் இயற்கையாக வாழ்ந்துட்டுருக்குறோம், நாங்கள் மருந்து மாத்திரைலாம் எடுக்க மாட்டோம் அப்படி சொல்லி இருக்கிறவங்க கூட சில போராட்டங்கள் நடத்த போதும் கூட அவங்களையும் கூட இதில் ஏற்றுக்காமல் கட்டாயப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டது. இன்றைக்கி இந்த மருந்து தயாரித்த நிறுவனமானது அதுவே ஒப்புக்கொண்டிருக்கிறது. ரேராக சில கேஸுகளில் இந்த மாதிரி ரத்த உறைதல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்துருக்குறாங்க. அதன் பிறகு இது எப்படி இந்த பிரச்சனை இஷ்யூ வெளியே வந்துச்சு அப்படின்னா, இங்கிலாந்தில் இதுக்கான 55 பேர் இதுக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க. இதனால் இந்த கொரோனா தடுப்பூசிக்கு பின்னாடி எங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது, மரண இழப்புகளை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் அப்படி சொல்லி கேஸ் போட்டதனுடைய விளைவு இன்றைக்கி இது இந்தியாவிலும் எதிரொலிச்சு, இந்தியாவிலும் இன்றைக்கி முதல் முறையாக இந்தியாவிலும் ஏராளமானவர் கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் கட்டாயமாக தடுப்பூசி போட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தவர்களும் கூட மருந்து மாத்திரை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கூட கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். ஒரு ஊசி போடுவதற்கு, ஒரு தடுப்பூசி போடுவதற்கு முன்னாடி அது முதல்ல சோதிக்கணும். அது முதல்ல எலி குரங்குகளுக்கு கொடுத்து பரிசோதிக்கணும். அதன் பிறகு அது என்ன பக்க விளைவுகள் உருவாக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு மனிதர்களுக்கு வாலண்டியர்ஸாக வரக்கூடியவங்களுக்கு உடம்பில் செலுத்தி அவங்க உடம்பில் என்னென்ன விதமான பிரச்சனைகள் உருவாகுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதற்கான காலம் நேரம் எதுவும் தரப்படாமல் கண்டுபிடிக்கப்பட்ட உடனேயே மனித உடலில் செலுத்தப்பட்டாச்சு பல கோடி பேருக்கு. இந்த பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே ஒவ்வொருவரும் இளைஞர்களுக்கு பக்கவாதம் வருது, ஹார்ட் பிரச்சனைகள் வருது, தைரியமாக இருக்கும் முன்னது போல் செயல்பட முடியலை, மூட்டு வலின்னு ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கையின் சீற்றங்களில் ஒவ்வொரு விதமான சூழல்களிலும் ஒவ்வொரு விதமான நெருக்கடியான காலகட்டங்கள் உருவாகும் போதுமே கூட ஆரம்பத்திலே முக்கியமாக தடுப்பூசிகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. அதன் பிறகு இயற்கை சார்ந்த மருத்துவங்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. ஒவ்வொரு விதமான ஆராய்ச்சிகளுக்குள் ஒவ்வொருவரும் அவங்கவுங்களோட மருத்துவம் செய்வதற்கு சரிசமமான வாய்ப்புகளை வழங்க வேண்டும். அந்த வகையில் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை மனிதர்களுக்கு முன்னாடியே, மனிதன் படைப்பதற்கு முன்னாடியே இறைவன் தாவரங்களை படைத்தான். அதற்கு இறைவன் வரங்களை கொடுத்தார். அதுதான் தாவரங்கள். மனிதனுக்கு சாபத்தினால் உருவாகக்கூடிய அந்த சாபத்தினை போக்கி அதிலிருந்து குணமடையக்கூடிய வரத்தினை கொடுத்ததால் அது வரமாயிற்று. இறைவன் வரம் கொடுத்தால் அது தாவரமாக மாறியது. உதாரணமாக கீழா நெல்லிக்கு மஞ்சக்காமாலை என்னும் சாபத்தை வாங்கிய மனிதனுக்கு அந்த மஞ்சக்காமாலையை நீக்கும் வரமாக அந்த கீழா நெல்லி அமைந்தது. அதே போல் மணத்தக்காளிக்கும் வயிற்றில் உருவாக்கிய புண்ணை குணமாக்குவதற்கு இந்த சாபத்தை போக்க அந்த வரம் உதவியது. இப்படி ஒவ்வொரு விதத்திலும் தாங்கள் வாங்கிய வரத்தை இந்த மனித குலத்துக்கு கொடுத்து மனிதனை இந்த பிரச்சனைகளிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு இறைவன் கொடுத்த வரங்களை பெற்றதனால் அது தாவரங்கள் என்று ஆயிட்டு அந்த தாவரங்களை மனிதன் பயன்படுத்தி மீண்டு கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்றைக்கி அந்த வரங்களிலிருந்து வரங்கள் வாங்கி நாம் பயன்படுத்தி நாம் குணமாவதற்கான வாய்ப்புகளை குறைத்து விட்டோம். அப்படி வரத்தை அதிகமாக வாங்காததினால் நமக்கு அதிகப்படியான சாபம் தானாகவே அதிகமாகி விடுகிறது. இறைவன் கொடுத்த வரங்களை மூலிகைகளாக, தாவரங்களாக, காய்கறிகளாக, பழங்களாக, சூப்புகளாக பயன்படுத்தி நாமும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் அதை கொடுத்தார். ஏற்கனவே என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். கொரோனா காலகட்டத்தில் கொரோனாவை கண்டு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதற்கான வீடியோஸுகளை நிறைய நம்ம அந்தந்த காலகட்டத்தில் நம்ம போட்டுக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் கொரோனா காலகட்டத்தில் மாஸ்க்கே நான் போட்டதே கிடையாது. என் ஃபேமிலியில் யாரும் போட்டதில்லை, குழந்தைகளும் போட்டதில்லை. கொரோனா உள்ள நபர்களையும் சந்திச்சிருக்கிறோம், தொற்றுக்கிறோம், சிகிச்சை அளிச்சிருக்கிறோம், அவர்களை கட்டிப்பிடிச்சி ஆறுதல் சொல்லிக்கிறோம், தனிமையில் அடைக்கப்பட்டவங்களுக்கு பயத்தை போக்கியிருக்கிறோம். எல்லாத்தையும் எல்லா விதமானதையும் எந்த விதமான முகக்கவசம் போடாமல் தான் நம்ம சிகிச்சை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம். இனி வரும் காலங்களிலும் இறைவன் கொடுத்த வரங்களை அதிகமாக பயன்படுத்துங்கள். இயற்கை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழ்க்கை.